வணக்கம். இது ஃப்ரான்ஸில் சின்ன வயசுலேருந்தோ இல்லாட்டிக்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கான வீடியோ. அவைக்கு கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வு வர்றதுக்கான ஒரு வீடியோ. எல்லா பிள்ளைகளும் கிடையாது, பாதிக்கு பாதி என்று சொல்லுவோமே, 50-50. இங்கே பிள்ளைகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே வைலன்ஸ்ன்ற ஒரு விஷயம் அலவுட் இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில். குறிப்பாக இங்கே யாரையும் அடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. பிள்ளைகள்ன்றப்போ அது ஸ்கூல் ரீதியாக அது பெருசாகி அவையில் கூட்டிகிட்டு போய் வளர்ப்பினோம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் அத்துமீறி போறினோம். அது அந்த வயசுக்கான அறிகுறிகள் எல்லோருமே அந்த வயசில் அப்படித்தான், நான் உட்பட ஒரு 16, 17, 18 வயசு வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் டேக்கிள் பண்ணி வர வேண்டி வரும். என்னென்னால் நாங்கள் அப்போ பருவம் அடைஞ்சு போகிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சாத்தான் குரல் உள்ளுக்குள்ளே வந்துடும். நல்லவை யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், சாத்தான குரலை மட்டும்தான் கேட்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நீங்கள் என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், இந்த நாடு வைலன்ஸுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த நாட்டில் நீங்கள் என்னவும் செய்து கொள்ளலாம் தான். பெற்றோர்களோட பேச்சை கேட்குறதும் கேட்காமல் இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரியாக இருக்கும் பட்சத்தில் கேட்கணும், இல்லை உங்களுக்கு அது எதிர்மறையாக இருக்குது, உங்களுடைய படிப்பு விஷயத்துலையோ இல்லாட்டி உங்களுடைய சுயமான முடிவுகள்லையோ அது எதிராக இருக்குன்றப்போ நீங்கள் அதுக்கான விஷயங்களை எதிர்கொள்ளலாம் தான். பட் ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ளணும், அதுக்கான பாதிப்பு உங்களை தான் சேரும். நல்லதோ கெட்டதோ அதுக்கான பாதிப்பு உங்களுக்கு தான் சேரும். இப்போ நீங்கள் ஓகே நீங்கள் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நான் எந்த விஷயத்துக்கு எல்லாம் செய்வேன்னு சொன்னால், காலப்பகுதியில் ஒரு 30 வயது நீங்கள் கடந்து போகும்போது அதுக்கான பாதிப்பை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஸோ படிக்காமல் விடுறதும் சரி, இல்லாட்டிக்கு என்ன சொல்கிறது, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறதும் சரி, குடிச்சு கொண்டு திரிகிறதும் சரி, ஸ்மோக் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் இருக்குது தானே. அது ஒரு 27, 28 வயசுக்கு பிறகு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது உங்களுக்கே விளங்கும். அதற்கான பாதிப்பை நீங்கள் தான் அனுபவிப்பீர்கள். அதனால் மற்றவைக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் அது பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். அது நாங்கள் தவறாக செய்கிறோம்னு சொன்னால் அதோடைய இமீடியட்டாக நாங்கள் சேஞ்ச் பண்ணி அதை நாங்கள் ரைட்டான பாதையை கொண்டு போயிடணும். எல்லா மனிதரும் தவறு செய்வதுன்றது சாதாரண ஒரு விஷயம். மனிதனாக பிறந்தால் தவறுன்றது நடக்கும். அது இல்லைன்னு சொன்னால் மனிதன் கிடையாது, அது கடவுளாயிடும். கடவுளாக இருக்கிறவைக்கு தான் எந்த ஒரு தவறுமே நடக்காதுன்னு சொல்லுவோம். ஸோ மனிதன் என்றவன் எல்லா குணமுமே இருக்கிற ஒரு நபராக தான் இருப்பான். அவன்கிட்ட கோபங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், தீய குணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ கெட்டது என்றது அது எங்களுடைய ஒரு பகுதி. கெட்டதை மட்டும் நாங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் ஒரு கெட்ட விஷயம் செய்கிறோமா, அது எங்களை மனசாட்சி குறித்துதோ அதை நாங்கள் சரியாக மாற்றணும். இல்லை நான் செய்கிறதான் சரி, நான் அடிமையாக இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறது தவறு. நிறைய பிள்ளைகள் நீங்கள் தீய வழிக்கு போகிறீங்க, நீங்கள் தீய விஷயங்களை செய்கிறீங்க, அது தவறு. உங்களுடைய ஜென்ரேஷனே அப்படியே அழிந்து போயிடும். ஸ்னாப்சாட்டாக இருக்கட்டும், நீங்கள் கதைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தவறான ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு செயல். ஸோ பெற்றோர்கள் உட்பட எல்லோருமே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் பிள்ளைகளுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதில் ரொம்ப தெளிவாக இருங்கோ, என்ன பார்க்குறீங்களன்றதில் தெளிவாக இருங்கோ, என்ன கேட்குறீங்களன்றதில் தெளிவாக இருங்கோ, என்ன செய்ய போகிறீங்களன்றதில் தெளிவாக இருங்கோ. நன்றி.